குறிப்பா இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 38,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற நம்முடைய அரசு பள்ளிகள் இருக்கின்றது. வரும்பொழுது இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை, நல்லா குடிக்கிற தண்ணி தேவை, நல்ல பெஞ்ச் டெஸ்க் தேவை, ஃபேனு லைட்டு தேவை, டீச்சர்ஸ் தேவை, இங்கே ஒரு இரவு காவலர் தேவை. இந்த மாதிரியான உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அது நம்முடைய தலைமை ஆசிரியர் மூலமாக அது கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணி நேராக எங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடும். மேச்சேரியில இந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து ஒவ்வொரு எஸ்எம்சி கூட்டத்தையும் இதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த தண்ணி பிரச்சனை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் இன்னும் தீர்த்து வைக்கல அப்படிங்கிறது நாங்க கேட்போம். குறிப்பா இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 38,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற நம்முடைய அரசு பள்ளிகள் இருக்கின்றது. வரும்பொழுது இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை, நல்லா குடிக்கிற தண்ணி தேவை, நல்ல பெஞ்ச் டெஸ்க் தேவை, ஃபேனு லைட்டு தேவை, டீச்சர்ஸ் தேவை, இங்கே ஒரு இரவு காவலர் தேவை. இந்த மாதிரியான உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அது நம்முடைய தலைமை ஆசிரியர் மூலமாக அது கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணி நேராக எங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடும். மேச்சேரியில இந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து ஒவ்வொரு எஸ்எம்சி கூட்டத்தையும் இதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த தண்ணி பிரச்சனை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் இன்னும் தீர்த்து வைக்கல அப்படிங்கிறது நாங்க கேட்போம். குறிப்பா இந்த பள்ளி மேலாண்மை குழு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 38,000க்கும் மேற்பட்டு இருக்கின்ற நம்முடைய அரசு பள்ளிகள் இருக்கின்றது. வரும்பொழுது இந்த பள்ளிக்கூடத்துக்கு என்னென்ன தேவை, நல்லா குடிக்கிற தண்ணி தேவை, நல்ல பெஞ்ச் டெஸ்க் தேவை, ஃபேனு லைட்டு தேவை, டீச்சர்ஸ் தேவை, இங்கே ஒரு இரவு காவலர் தேவை. இந்த மாதிரியான உங்களுடைய கோரிக்கைகள்லாம் நீங்கள் எடுத்து சொல்லும் பொழுது அது நம்முடைய தலைமை ஆசிரியர் மூலமாக அது கம்ப்யூட்டர்ல அதை ஃபீட் பண்ணி நேராக எங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடும். மேச்சேரியில இந்த பள்ளிக்கூடத்தை தொடர்ந்து ஒவ்வொரு எஸ்எம்சி கூட்டத்தையும் இதை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, இந்த தண்ணி பிரச்சனை பத்தி கேட்டுட்டே இருக்காங்க, ஏன் இன்னும் தீர்த்து வைக்கல அப்படிங்கிறது நாங்க கேட்போம்.